ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எஃப்ஜே வந்து மைக்கு போட மறந்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்ஜே நீங்கள் மைக் போடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் தான் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கே, மைக் போட மறந்தால் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்களுடைய பாசிட்டிவ் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எஃப்ஜே மாட்டியிருக்கான். எஃப்ஜே யார்கிட்ட போய் சொல்கிறாங்களோ என்ன, பாருக்கிட்ட என்ன சொல்லுவான். ஏன்னா அந்த வீட்டில் வந்து பாருக்கும் எஃப்ஜேக்கும் வந்து சுத்தமாக ஆகாது. ஸோ எஃப்ஜே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லாமே வந்து பாரு தான், எது நடந்தாலும் வந்து பாரு தான் பண்ணியிருப்பா. அந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து பார்வை தான் வந்து குறை சொல்லினே இருப்பாள். சரி, இவன் வாயிலிருந்து என்ன வருது பாசிட்டிவ் பார்வை பற்றின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாரு, நீ கேம்னு வந்தால் உன்னோட காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்குல்ல, யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி எவனாக இருந்தாலும் அடித்து தள்ளி தூக்கிட்டு போயிட்டே இருப்ப. நடுவில் எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என்னோட கேம் தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸில் ஒரு கேம் ஆடுவா. அதுக்கப்புறம் உலகமே வந்து கீழே விழுந்திருக்குமா. ஆனால் அடுத்த செகண்ட்லேயே வந்து அப்புறம் மச்சா என்ன மச்சான்னு சொல்லிட்டு தோளில் தட்டி வந்து பேச ஆரம்பிச்சிருவா. இதுதான் வந்து பாரு. எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்காம, சரி பரவாயில்ல போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவள் வந்து அப்படியே ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருவை பற்றி இவன் வந்து பாசிட்டிவாக சொல்கிறான் பாருங்களேன்.